வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனல்ல 2025 பிசி எக்ஸாம்க்கான ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதில் எபிசோட் 4 பார்த்துடலாம். எபிசோட் 4 என்னதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் பற்றி எடுத்திருக்கோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சரிங்களா, 15வது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஜெகதீப் தன்கர். இந்தியாவோட பிரதமர் யார்? நரேந்திர மோடி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். மாநில பேரிடர் மேலாண்மை தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர், அதாவது மு.க. ஸ்டாலின். மாவட்ட பேரிடர் மேலாண்மை தலைவர் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். சரிங்களா, நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நரேந்திர மோடி. அதாவது நிதி ஆயோக் பிரதமர் தான் தலைவராக இருப்பாரு. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. இது எந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி. இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி. ஓகேங்களா, இப்ப இந்தியாவோட மிகப்பெரியது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி லடாக் பீடபூமி. இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளோட, அதாவது இந்தியாவில் உள்ள தலைநகரம் தலைமையகம் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா, லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் கவராத்தி. லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் கவராத்தி. விருத்தகங்கா என்று அழைக்கப்படும் ஆறு கோதாவரி. தென்னிந்தியாவின் கங்கை காவேரி. தீபகற்ப ஆறுகளின் 2வது பெரிய ஆறு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளின் நீளமான ஆறு நர்மதை. இந்திய சுரங்க பணியகம் அமைந்துள்ள இடம் நாக்பூர். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் நாக்பூர். இந்தியாவின் சுண்ணாம்பு படிவுகள் அதிகமாக உள்ள மாநிலம் கர்நாடகா. இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட். இந்தியாவின் ஜிப்ச படிவுகள் அதிகமாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. கெயில் நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. அதாவது இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் கொல்கத்தா, கெயில் நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. சரிங்களா, இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் பரிதாபாத். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. இந்தியாவின் அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் தாராப்பூர். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட இடம் மும்பை. சரிங்களா, ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு சம்பந்தமாக நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்க. சரிங்களா, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர். ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. அப்போ இந்தியாவின் டெட்ராய்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, இந்தியாவின் மான்செஸ்டர் அலகாபாத் இப்போ தற்போதைக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவின் மான்செஸ்டர் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்தியாவின் மான்செஸ்டர் இப்போதைக்கு அலகாபாத், இதுக்கு முன்னாடி தான் மும்பை. சரிங்களா, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் ராணி ஊட்டி. சரிங்களா, அதாவது மலைகளோட ராணி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊட்டி, அதோட இளவரசின்னு கேட்டாங்கன்னா கொடைக்கானல். சரிங்களா, உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூஃபா. உலகின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் எங்க இருக்கு? சிக்காகோல. இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. சரிங்களா, இதுதான் நம்ம கமெண்ட் பண்ண சொல்றோம், பட் அதுக்கான ஆன்சரும் வந்துருச்சு. சரிங்களா, இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா. இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா. எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி நைல் நதி. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 1000 ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு பின்லாந்து. முதல் மக்கள் தொகை வெளியிட்ட நாடு இந்தியா. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. சரிங்களா, இந்த வீடியோ ஜஸ்ட் ரிவிஷனுக்காக தான், ஸோ ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா, எதுக்காகனா 2025 பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, ஓகே, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ. உலகின் மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை. மிகப்பெரிய காற்செடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. உலகளவில் தங்க இருப்பு
அதிகம் உள்ள நாடு ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. உலகின் முன்னணி மாங்கனீஸ் உற்பத்தி செய்யும் நாடு தென் ஆப்பிரிக்கா. ஓகே, இப்போ எந்தெந்த விமான நிலையங்கள்லாம் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடம், லெஃப்ட் சைடில் விமான நிலையம், ரைட் சைடில் அமைந்துள்ள இடங்கள் இருக்கு. சரிங்களா? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் புதுடெல்லியில் இருக்கு. சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பையில் இருக்கு. திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் திருவனந்தபுரத்தில் தான் இருக்கு. சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலோட சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத். பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் பெங்களூர்ல இருக்கு. ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத்ல இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் கொல்கத்தால இருக்கு. அறிஞர் அண்ணா விமான நிலையம் சென்னையில இருக்கு. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நம்ம ரயில்வே மண்டலங்களோட தலைமையகத்தையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறனால ஒரு 5 இது மட்டும் வச்சிருக்கோம். வடக்கு ரயில்வே அப்படிங்கிறது புதுடெல்லி, கிழக்கு ரயில்வே அப்படிங்கிறது கொல்கத்தா, மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பை, மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது மும்பை, தெற்கு ரயில்வே அப்படிங்கிறது சென்னை. சரிங்களா? ஓகே, ஃபைனலாக விரிவாக்கம் மட்டும் பார்த்தலாம். சரிங்களா? FAO அப்படிங்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ILO அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், IMF அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ITU அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டெலி கம்யூனிகேஷன் யூனியன், UPO அப்படிங்கிறது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், WHO அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த வீடியோவில் அதிகமான விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி அதுக்கப்புறம் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நம்மளுக்கு 10th, அதாவது 10th என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 9th, 8th, 7th இந்த மாதிரி ஆர்டராக கீழானிக்கு வர போகிறோம். சரிங்களா? 10th to 6th அந்த மாதிரி சோசியல் சயின்ஸும் சரி, சயின்ஸும் சரி, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.